டேய் சின்சான், உன்னை நான் ஜாம்பியா மாத்த போறேன். எங்க ஓடுற? ஒழுங்கா நில்லுடா சின்சான். ஹாய் புஸ்குட்டி, எல்லாம் வந்துட்டீங்களா? நம்மள இந்த போலீஸ்கார் பிடிச்சிட்டு வந்து ஜாம்பியா மாத்துறதுக்காக அடைச்சு வச்சிருக்காங்க புஸ்குட்டி. நம்ம எப்படியாச்சும் இந்த போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும். ஆனா இந்த போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. நம்ம தப்பிச்சு போற வழியில எல்லாம் எரிமலை குழம்பு, ஜாம்பி போலீஸ், அப்புறம் மான்ஸ்டர் ஜாம்பி இருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னு பார்க்கலாம் புஸ்குட்டி. இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஜெயில இருந்து சின்சான் தப்பிக்கணும்னா அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ண புஸ்குட்டி. மறக்காம எல்லாரும் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஜெயில இருந்து தப்பிச்சிடலாம். புசுக்குட்டி, இந்த ஜெயில இருந்து நம்ம தப்பிக்க போறோம்ல, அதுக்கான வழி இதோ இங்கதான் இருக்கான். ஏன்னா நமக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த ஜெயில வந்து போயிருக்காங்க. அவங்க தயார் பண்ண வச்ச வழிதான் இது. ஆனா இந்த வழியில நிறைய ட்ராப்பும் செட் பண்ணி வச்சிருக்காங்க புஸ்குட்டி. இங்க பாருங்க, வழிக்கு பின்னாடி ஓட்ட போட்டு வந்தா ஜெயிலர் இங்கதான் இருக்காரு. ஏய் ஜெயிலரு, என்ன புடிச்சு நீ ஜாம்பி ஆக்கலான்னு நினைச்ச. உன்னால முடிஞ்சா என்ன பிடிச்சு பாரு. என்ன கீழே நின்னுட்டாப்ல ஜெயிலர், மேலேயே வரல புஸ்குட்டி. வாங்க நம்ம அடுத்த லெவலுக்கு தப்பிச்சு ஓடிடுவோம். இதோ அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு. மேல இருந்து கீழே வந்துட்டோம். எங்க இதோ நமக்கு நேராவே ஒரு சந்து இருக்கு. இது வழியா தப்பிச்சிடலாம் புஸ்குட்டி. இதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் புஸ்குட்டி. எரிமலை குழம்புக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க, வழி இங்கதான் இருக்கு. ஆனா இந்த பாறையை நினைச்சா அந்த இடத்துல மிதக்குது. அச்சோ, என்ன இந்த பாறை அந்த இடத்துல மிதக்குதுன்னு பார்த்தா ரொம்ப ஷேக் ஆகுதே. கொஞ்ச நேரம் புஸ்குட்டி, சீக்கிரமா வந்துட்டோம். இல்லைன்னா கன்ஃபார்மா அதுல விழுந்துட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். இது என்ன ஆசிடா? இது ஏதோ ஒரு லேப்னு நினைக்கிறேன். என்ன லேப் இது புஸ்குட்டி? இங்க பாருங்க, அந்த போலீஸ்கார் சொன்ன மாதிரி இங்க வர ஜெயில் கைதிகள் எல்லாம் புடிச்சு அடிச்சு அவங்க கிட்ட இருந்து சக்திகளை எடுத்துட்டு இருக்காங்க புஸ்குட்டி. அதுக்கப்புறம் இந்த கரண்ட் சப்ளை வச்சு இந்த மொத்த பேரி சாம்பி ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படியாச்சும் இங்க தப்பிச்சிடணும். என்ன சாம்பி போலீஸா? நம்ம நினைச்ச மாதிரி சாம்பி போலீஸ் இங்கதான் இருக்கு. இது கிட்ட இருந்து ரொம்ப தூரமா இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா உடைச்சிருச்சு. நான் நினைச்ச மாதிரி உடைச்சிட்டு வந்துருச்சு. எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடணும். அவாடி, சாம்பி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். இது என்ன? ஐயா பேய்க்கார! ஆஹா, இந்த பேய்க்கார கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன் புஸ்குட்டி. ஃப்ரீசர் ரூமுக்குள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வாங்க, இதுல கொஞ்ச நேரம் இருந்தோம்னா கன்ஃபார்மா நம்ம அப்படியே ஐஸ் கட்டியா மாறிடுவேன். அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். எப்படியோ பேஸ்மெண்ட்ல இருந்து டாப்புக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு பிரச்சனை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா எங்க இருந்து தப்பிச்சு போறோம்னா இன்னும் ரொம்ப நேரம் போகணும் போலயே. அந்த ரொம்ப நேரம் தூரத்தையும் தாண்டோம்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க புஸ்குட்டி. ஆஹா, இது என்ன? தண்ணி எல்லாம் இருக்கு. காட்டுக்குள்ள தண்ணி இருக்கு. லேசர் லைட்டா? லேசர் லைட் வச்சு என்ன பண்றாங்க? ரொம்ப தூரத்துல இருந்து வேற இந்த லைட் வருது புஸ்குட்டி. நம்ம தப்பிச்சு வந்துட்டோம்ல, அது ஒரு ஜெயில் தானே. ஜெயிலுக்கு மேல நிறைய போலீஸ் இருக்காங்க புஸ்குட்டி. அவங்க தான் கேமராவை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வழியில யாராச்சும் தப்பிச்சு போனா பிடிச்சிருவாங்க போல. அங்க பாருங்க, அவ்வளவு தூரத்துல இருந்து பாக்குறாங்க. ஆஹா, மோப்ப நாய்களா புஸ்குட்டி? எல்லா மோப்ப நாய்களும் இங்கதான் இருக்கு. ஆனா இது கிட்ட கடி வாங்கினா கண்டிப்பாமா நம்ம அவுட் ஆயிடுவோம். அதனால அது கிட்ட வரதுக்குள்ள ஓடிடுவோம். ஓடு 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 ஓடு, எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடணும் சின்சான், தப்பிச்சு ஓடிடணும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். எப்படியோ புஸ்குட்டி தப்பிச்சு வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது? ஏய் வாட்டர் ஸ்லைடு. எப்படி வாட்டர் ஸ்லைடுக்கு பக்கத்துல வந்து விழுந்துட்டோம். சின்ன பசங்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி வாட்டர் ஸ்லைடு காட்டி தான் ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க போல புஸ்குட்டி. ஆனா இங்க இருந்து நம்ம தப்பிக்கிறோம்னா இது எல்லாத்தையும் தாண்டி தான் போகணும். பாத்தீங்கல்ல, ஜம்பிங் பேடு எவ்வளவு அழகா இருக்கு. அதுவும் ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ஹார்ட் ஷேப்லாம் இருக்கு. சிறு சிறு இந்த ஏரோ மார்க் வழியா நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வாடை நம்மளை தேடி இங்கே வந்துருவான் புஸ்குட்டி. இது என்ன கோஸ்ட் வீலரா? ரொம்ப வேகமா போதே, தலை சுத்துற மாதிரி இருக்கு. சுத்தி சுத்தி ஓட்டுறாங்க புஸ்குட்டி. நான் இதுல எல்லாம் ஒரு டைம் கூட டிராவல் பண்ணதே இல்லை. நீங்க யாராச்சும் போயிட்டு இருந்தீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ அடி, எப்படியோ லாஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு. அவ்வளவுதான். இதுல இருந்து இறங்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டியதுதான். அடுத்த லெவல் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. இது என்ன சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த ராட்டின வழியா தான் போனோம் போல. இந்த ராட்டினம் ரொம்ப வேகமா சுத்தணும் பார்த்தா மெதுவா சுத்துது புஸ்குட்டி. நம்மளை தூக்கிட்டு வந்து மேலே விட்டுருச்சு. என்ன இந்த பிளேட்டும் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் அதால தாங்க முடியல. போலீஸா? இந்த போலீஸ் கூட தான் இப்ப நமக்கு ரேஸ் இருக்கா? நாம இப்ப இந்த போலீஸை கன்ஃபார்மா தோக்க அடிக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம
எப்படி தோக்கடிக்கலாம் நினைச்சதையும் அவருக்கு ஒழுங்கா வண்டி ஓட்டவே தெரியல புஸ்குட்டி. போயிட்டு மலைக்கே முட்டிக்கிட்டான். இந்த டைமை நம்ம பயன்படுத்தி ரொம்ப ஸ்பீடா இங்கிருந்து தப்பிச்சு போயிடணும் புஸ்குட்டி. அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன இருக்குன்னே தெரியல. கண்ணை மூடிட்டு ஆக்சிலேட்டர் அழுத்த வேண்டியதுதான். எப்படி மலைகளை தாண்டியே வந்துட்டுமா? அடுத்த லெவலுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிற புஸ்குட்டி. ஐயோ, எங்கேயும் உடச்சு தள்ளிட்டு போகுது. செயலெல்லாம் பயங்கர எரிமலை குழம்பா இருக்கே. இது எங்க போகுதுலே தெரியல. ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்க வண்டி. எப்படியோ லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டேன். வாங்க புஸ்குட்டி, இது என்ன பெரிய அகாடமியே இருக்கு. நிறைய போலீஸுங்க இருக்காங்க புஸ்குட்டி. இதை சுத்தி பார்த்தா ஜிம்மு மாதிரி இருக்கு. இந்த போலீஸ் ஜிம்மா? இங்க இருக்கிற மொத்த கைதியும் பிடிச்சிட்டு போயிட்டு சாமி ஆக்குறது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப பாடி பில்டர் ஆகுறாங்க. ஏன்னா அப்பதானே சாமி ஆனவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்க பாருங்க, எங்கதான் இருக்காங்க புஸ்குட்டி. அவங்க கண்ணுல படாம எப்படியாச்சும் நம்ம இருக்கிறது எஸ்கேப் ஆயிடணும். வாங்க வாங்க வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், எப்படியாச்சும் ஓடிட வேண்டியதுதான். இங்க பாருங்க புஸ்குட்டி, தம்பிள்ஸ் சின்னசா இருக்கணும் பார்த்தா இது எவ்வளவு பெருசா இருக்கே. இது மட்டும் நம்ம மேல விழுந்துச்சு அவ்வளவுதான் புஸ்குட்டி. இது மேல வச்சு ட்ராப் செட் பண்ணிருக்காங்க. இதுல எப்படியாச்சும் நம்ம படாம தப்பிச்சு ஓடிடணும். அவ்வளவுதான், இப்ப அது மேல போயிடுச்சு. அப்படியே ஓடிட வேண்டியதுதான். எப்படி தப்பிச்சு வந்துட்டோம்ல. இருங்க, இந்த ரோப்பை பிடிச்சி அப்படியே இங்கிருந்து அந்த பக்கம் போயிடலாம். அவ்வளவுதான், அங்கிருந்து இங்க வந்தாச்சு. இங்க ஒரு ஜம்பிங் பேட் இருக்கு. இது வழியா மேல வந்துட்டோம். கீழே பாத்தீங்களா நிறைய போலீஸ் இருக்கு புஸ்குட்டி. இவங்க யார் கண்ணுலயும் படாம அப்படியே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இந்த இடம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வெளியே இருக்கிற ஒரிஜினல் போலீஸ் கிட்ட சொல்லிடுவோம். அப்பதான் இந்த இடத்த பிடிச்சி சீஸ் பண்ணி விட்டுருவாங்க. எப்படி வரட்டா மாமே, முடிச்சா என்ன பிடிங்க பார்க்கலாம். அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு தெரியாம இங்கிறது எஸ்கேப் ஆயிட்டு ஓடிட்டே இருக்கணும். புஸ்குட்டி, போலீஸ் நமக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. இந்த இடத்துல தான் ஜெயில் கைதி அடைச்சு வைக்கிற இடமா உடைக்குது. ஐயோ, துரத்திட்டு வராங்களே. ஓடுறா சின்சானே. சின்சானே, கீழே இருந்து தப்பிச்சு இது வரைக்கும் வந்துட்டியா? இதுக்கப்புறம் இங்க வந்து தப்பிச்சு பார்க்கவே முடியாது. அப்படி தப்பிச்சு பண்ணாலே உனக்கு முன்னாடி பெரிய அப்பா வச்சிருக்கா சின்சானே. எங்க வாழ்ற, நில்லுடா. புஸ்குட்டி, பாத்தீங்களா பின்னாடி அந்த போலீஸ் நம்மள துரத்திட்டு வருது. போலீஸே, பிடிச்சா என்ன புடி பார்க்கலாம். இந்த டனல்குள்ள எல்லாம் உன்னால வர முடியாது. ஏன்னா நீ ரொம்ப ஹைட்டா குண்டா இருக்க. ஏன்னா நான் அப்படி இல்லை, சின்னூண்டு இருக்குல்ல. இது என்ன டாக்ஸிக் லாவாவா? இது அந்த ஜாம்பி மாதிரி உருவாக்குறதுக்குன்னு நினைக்கிறேன் புஸ்குட்டி. சரி வாங்க வாங்க, இந்த கப்பல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கப்பல் வழியாவே இங்கிருந்து தப்பிச்சு ஓடிட வேண்டியதுதான். இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போனோம். இது என்ன ஆக்டோபஸ் மாதிரி இருக்கு? ஒருவேளை அந்த ஜாம்பி உருவாக்கி இதுதான் வளர்த்துட்டு வராங்களா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சரி, இந்த சைட்லயே போவோம். ஐயோ, பிடிச்சிருச்சு. ஜாம்பி நம்மள பிடிச்சிருச்சு. கீழே போட்டுருச்சு புஸ்குட்டி. எப்படியோ அந்த கப்பலை மட்டும் உடைச்சு கீழே போட்டுருச்சு. வாங்க, நம்ம இங்கிருந்து இங்க ஒரு லிஃப்ட் இருக்கு. அந்த லிஃப்ட் வெளியே ஏறி தப்பிச்சிட வேண்டியதா. என்ன எலும்பு கூடலாம் இருக்கு. சரி, அதெல்லாம் எதுவுமே பார்க்க கூடாது. இந்த லிஃப்ட் வெளியே ஏறி இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு வெளியே போனா போதும். எப்படி லிஃப்ட் வழியா ஏறிட்டோம். இந்த லிஃப்ட் எங்க எடுத்துட்டு வந்து விட்டுருச்சு. ஐயோ, இது ஏதோ ஒரு ஜாம்பி உலகத்துக்குள்ள எடுத்துட்டு வந்து விட்டுருச்சு போலியே. சரி புஸ்குட்டி, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பாறை. அது இந்த பக்கம் அந்த பக்கமா கைத்துல போயிட்டு வருது. அது போயிட்டு வரும்போது நம்ம மாட்டணும். அவ்வளவுதான், இந்த டென்ட் மேலேயே எகிரி குதிச்சு அந்த பக்கம் போயிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், இப்ப இங்கிருந்து அந்த டென்ட் மேல போயிடலாம். இன்னும் ஒரே ஒரு டென்ட் தான் இருக்கு. அது மேலேயும் ஜம்ப் பண்ணனா அதுக்கப்புறம் லாஸ்ட்ல போயிட்டு கீழே லேண்ட் ஆயிட வேண்டியதுதான். எப்படி தப்பிச்சு வந்துட்டோம். இது என்ன கிளாஸ் பாலமா? இந்த கிளாஸ் பாலத்து மேல நடந்தா கிளாஸ் உடையுது. அதனால செயல்லே இந்த கான்ட்ராக்ட் மேலேயே நடந்து போயிடுவோம். அவ்வளவுதான், இதே இரும்பு. ஐயோ, இது என்ன டபுன்னு ஆடுது. கீழே அது விழுந்துருமோ? எப்படியாச்சுங்கிறது எஸ்கேப் ஆனா போதும். புஸ்குட்டி, இங்க பாருங்க, இங்க ஒரு ஏணி இருக்கு புஸ்குட்டி. இந்த ஏணிமே விடிச்சு அப்படியே மேலே ஏறி போயிடலாம். வாங்க, அவ்வளவுதான், ஏணிக்கு மேல வந்துட்டோம். இப்ப இதுக்கப்புறம் எப்படி போறது? இதோ இங்க ஒரு ரோப் இருக்கே. இந்த ரோப்லயே இங்கிறது எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஐயோ, இது என்ன போலீஸ் வாட்ச்மேனு மொத்த பேர் இருக்காங்க புஸ்குட்டி. மொத்த பேரையும் அடிச்சு தவிர்த்துட்டு இங்க வந்துட்டோம். ஜாம்பி ஏரியாவா? நம்ம நினைச்ச மாதிரியே அந்த பெரிய ஜாம்பி இங்கதான் இருக்கா. சின்சா, நீ தப்பிச்சு இங்கதான் வருவன்னு எனக்கு தெரியும். என்னோட ஜாம்பி போலீஸ்க்கு ரொம்ப பசிக்குதா. உன்னால முடிஞ்ச அந்த ஜாம்பி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே பார்க்கலாம் சின்சான். அச்சோ, ஜாம்பி போலீஸா? அந்த கண்டெய்னரை ஒரு அடிக்கும் பொழுந்துட்டு வருது. அத்தாடி, என்ன இவ்வளவு பெரிய ஜாம்பியா இருக்கு. ஜாம்பிக்கு ஒரு கால் இல்ல, போலீஸே ஜாம்பியா மாத்தி வச்சிருக்காங்களா? அதான் வாங்கிக்கோ. இந்த கண்ணை வச்சு இந்த ஜாம்பி போலீஸ் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட வேண்டியதுதான். ஏன்னா நமக்கு இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வேற வழியே இல்ல. என்ன ஸ்பெஷல் பவர்ல இருக்கு அந்த ஜாம்பிக்கு. எப்படியாச்சும் இதை நாக் அவுட் பண்ணணும். மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க. அப்பதான் இதை நம்மளால நாக் அவுட் பண்ண முடியும். வாங்கிக்கோ. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு ஹெல்த். ஜாம்பி போலீஸ்
போலீஸ் அடிச்சு நாக் அவுட் பண்ண வேண்டியதுதான். வாங்கிக்கோ கரெக்டா அது பாடியை பார்த்து ஃபயர் பண்ணணும், இல்லைன்னா சாம்பி போலீஸ் நம்ம கிட்ட வந்து நாக் அவுட் பண்ணிட்டோம். எப்படி அதே நாம நாக் அவுட் பண்ணிட்டோம். சரி இங்க இருந்து தப்பிச்சு போனா பக்கத்துல ஏதாச்சும் பேராசூட் ராக்கெட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இதோ இங்க ஒரு ராக்கெட் இருக்கு, இந்த ராக்கெட்டை மாட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதுதான். எப்படி அடிச்சு நொறுக்கி விட்டேன்டா, ராக்கெட்டை மாட்டியாச்சு, இங்க இருந்து கிளம்பியாச்சு. ஒரு வழியா எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துட்டோம். இந்த ரூமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளையாடும் போது வந்த அத்தனை பொருளும் இங்க இருக்கு. இதை வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே ஃபன் பண்ணி விளையாடி இருக்கலாம். இந்த எஸ்கேப் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எஸ்கேப் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் சப்ஸ்கிரைப் தான் என்ன நிறைய வீடியோ போட வைக்கும். அதனால மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பயங்கரமான எஸ்கேப்ல பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.